ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய நாளாக தொடங்கி இனிய நாளாகவே முடியணும்னு கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னும் டிஃபன் எதுவும் செய்யலை. டீ தான் குடிச்சிட்டு சரி மற்ற வேலையை கொஞ்சம் இன்றைக்கி பார்த்துடலாம் டைம் இருக்கும் போதேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி ரூம் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், கபோர்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்களான்னு நினைக்காதீங்க, டைம் கிடைக்கும் போது பண்ணால் தான் உண்டு. அதனால் சாமி கபோர்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கபோர்டெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஒரு வேலை, பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி எப்போயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எங்கள் மூத்தார் இறந்ததுக்கப்புறம் நான் சாமி ரூமுக்குள்ளேயே எந்த விளக்கும் வைக்கலையா, அதுவே ஒரு 3 மாதம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இப்போ தான் விளக்கு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சரி அதுதான் கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணிடலாம். எனக்கே பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். வெயில், பயங்கர வெயில் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள், நான் எங்கள் ஃபேனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். உட்கார முடியல, கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல, அப்படி வெக்காடாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் 2 மாதம் எப்படி சமாளிக்க போகிறோமோ ஒன்றும் புரியல. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போய் பாத்திரம் விளக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். தம்பி கோயிலுக்கு போயிருக்கான். அவனை காய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். காய் எதுவும் இல்லை. சரி அதனால் அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிடலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? நேற்று அட்சய திருதி இல்லையா, அதனால் சிம்பிளாக வாங்கிட்டு வச்சு சாமி கும்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் சாமி ரூமில் இருக்கிற பொருள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்பயுமே நிறையவாக இருக்கணும்னு நினப்பேன். அதனால் எப்பயுமே என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்குவேன். ரொம்ப இல்லை, சுத்தமாக தீர்ந்து போகிற அளவுக்கு, காலி ஆகிற அளவுக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன். நெருப்பட்டிலாம் கூட ஒரு பண்டில் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இது இப்போ வாங்கி போட்டிருக்கேன்னா இது எப்படியும் ஒரு 2-3 மாதம் வரும் எனக்கு. அதனால் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வாங்கணும்னு இருந்தால் கூட சூழ்நிலை, எனக்கு சாமி ரூமில் மட்டும் எப்பயுமே எனக்கு நிறக்காக இருக்கணும். எனக்கு பாருங்கள், நெய்யெல்லாம் கூட எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளை வாழ வைக்கிற ஒரு கடவுள், அவருக்கு செய்யும் போது நம்ம எந்த ஒரு இதுவும் பார்க்காம நம்ம கரெக்டாக அதை வச்சு நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் ஓகேவா, க்ளீன் பண்ணணும்னு நினப்பேன், ஆனால் முடியாது. ஏதோ ஒரு இதாக இருக்கும், பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது பார்க்கும்போது. அதனால தான் சரி இன்றைக்கி நல்லா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த இதெல்லாம் நான் இதில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். இந்த என்ன சொல்கிறது, இந்த மெழுகு தீபம். ஆனால் இதை நான் இன்னும் வைக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஒரு 2 பாக்ஸ் வாங்கினேன். ஒரு பாக்ஸில் கொஞ்சம் காலியாக இல்லை, அதுவும் இருக்குது பாருங்கள். அதுவும் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அப்படி பாதி இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் சீக்கிரமாக காலி பண்ணணும். அது ஒரு நெய் தீபம் வைக்கிற திருப்தியாகவே இல்லை எனக்கு. அது ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது, அதை எப்படியா காலி பண்ணணும் இல்லையா, அதுக்காக சீக்கிரமாக வச்சு காலி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே கூட ஒரு பண்டில் இருக்குது, அது அந்த பக்கம் போய் விழுந்துட்டுருக்குது. இருந்துட்டு போட்டேன், இருக்கிறது ஒன்றும் இது இல்லை இல்லையா, எப்பவுமே இருக்கிறது நல்லது தானே. இந்த பாக்ஸில் அகல் விளக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றோம் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த கவரில் போட்டு வச்சுருவேன். வேணுன்றப்போ மட்டும் எடுத்துக்குவேன். அதையும் சாமி ரூம்லேயே வச்சுருவேன். எப்பயுமே திரியெல்லாம் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா ஏன் அப்படி வாங்கி வச்சுக்கிறீங்க, நிறைய ஏன் அதுக்கு அப்படி வச்சுக்கிறீங்கன்னு கூட கேட்பாங்க. எனக்கு ஒரு டைமில் விளக்குக்கு எண்ணெய் கூட வாங்க முடியாத சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இருந்திருக்கும். விளக்கு வைக்கணும்னு கோயிலுக்கு போகும்போது எண்ணெயே பத்தாது. அதில் ஒரு இவ்வளோண்டு ஊற்றி வச்சு எல்லாம் சாமி கும்பிட்ருக்கேன் நான். அப்போ
அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமையை கொடுத்துருக்கும் போது நம்ம அவருக்கு வந்து நம்ம எந்த ஒரு குறைபாடோ எந்த ஒரு இதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. அவருக்கு முதல்ல எல்லாமே திருப்தியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் மற்ற எது ஒன்றுமே நான் வாங்குவேன் செய்வேன். அது என்னோடய மனசு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. ஏன்னா அது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவித்து அந்த அந்த கட்டத்தை தாண்டி வரவங்களுக்கு தான் அதனோட வலி வேதனை வருத்தம் எல்லாமே புரியும். ஒருத்தர் கேலி கூட பண்ணுவாங்க, என்ன அது என்ன இதுவா அப்படின்வாங்க. யாரோ என்னமோ சொல்லிக்கிட்டோம். நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறத நம்ம அவருக்கு கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எப்பயுமே நான் சாமி ரூமில் மட்டும் எந்த ஒரு இதுவுமே தீர்ந்துடுச்சு அப்படின்ற ஒரு இதில் வைக்க மாட்டேன். எப்பயுமே என்கிட்ட சாமி ரூமில் நிரக்க இருக்கணும்னு தான் நினைப்பேன்.